வெல்கம் டு ரிஷியஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். தேர்தல் நடத்தை விதிகள் கடுமையாக அமல்படுத்த உத்தரவு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட், அதாவது இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து எலெக்ஷன் டேட் அறிவித்த நாளில் இருந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்குதோ அந்த ஸ்டேட்டில் எல்லாமே அமல்படுத்தப்படும். ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வாரது வரைக்கும் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து நிலுவையில் இருக்கும். ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் முதலாக கேரளா எலெக்ஷனில் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஆர்டிகல் 324 பிரகாரம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறதுக்காக தான் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டை வெளியிடுவாங்க. ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஸும் கேண்டிடேட்ஸும் வந்து ரிலீஜன் சம்மந்தமான விஷயங்கள், கம்யூனிட்டி சம்மந்தமான விஷயங்கள், சண்டை வாரது மாதிரியோ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வாரது மாதிரியோ பேசக்கூடாது. அண்ட் மினிஸ்டர்ஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் விசிட்டுக்கும் அண்ட் அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் விசிட்டுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் இருக்கணும். அஃபிஷியல் விசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சம்மந்தமான விஷயங்கள், கேம்பெயின் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் எதுவுமே பேசக்கூடாது. அண்ட் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து கேம்பெயின் சம்மந்தமான விஷயத்தை கூட லிங்க் பண்ணக்கூடாது. ஸோ டிரான்ஸ்போர்ட் அஃபிஷியல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ராஹிபிட்டட். தென் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா புதிய நிதி ஒதுக்கீடு, புதிய ப்ராஜெக்ட், புதிய பப்ளிக் இனிஷியேட்டிவ்ஸ் அப்பாயின்மெண்ட் எதுவுமே பண்ணக்கூடாது. அண்ட் மீட்டிங்ஸ் பண்ணும்போது போலீஸ்கிட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும். போலிங் டேயில் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூர் கண்டிப்பாக பேண்டு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே பேண்ட் ஆயிரும். அண்ட் போலிங் பூத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆதரைஸ்டு பர்சன் மட்டும்தான் போலிங் பூத்துக்குள்ளாடி அலௌடு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் சிறுகதையின் தடங்கள் நூலுக்காக தமிழ் செல்வனுக்கு சாகித்ய அகாடமி அவார்டு. ஸோ சாகித்ய அகாடமி அவார்டு வந்து பார்த்திங்கன்னா லிட்ரேச்சருக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு. இந்த அவார்டு வந்து 1954 முதல்ல கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா 1955 கொடுத்தாங்க. 1 லட்சம் கேஷ் ப்ரைஸ், தென் ஷால். ஸோ இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 24 லாங்குவேஜஸுக்கு கொடுப்பாங்க. நம்மளோட கான்ஸ்டியூஷனில் 8th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜஸ், அதாவது 22 ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ். தென் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ராஜஸ்தானி. அண்டு யங் ரைட்டர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா யுவா புரஸ்கார் அவார்டு கொடுக்குறாங்க. சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் பால் சாகித்யா புரஸ்கார் அவார்டு கொடுக்குறாங்க. தென் மைனாரிட்டி ட்ரைபல் லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாஷா சமன் அவார்டு கொடுக்குறாங்க. அண்டு ஹையஸ்ட் ஹானர் பெஸ்டோடு பை அகாடமி எது பார்த்திங்கன்னா ஃபெல்லோஷிப். ஸோ இந்த சாகித்ய அகாடமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோனமஸ் பாடி ஒர்க்கிங் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே தான் இந்த அமைப்பு ஒர்க் ஆகுது. தென் தமிழகம், கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம் இங்கே எல்லாமே வந்து எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 824 தொகுதிகளுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. இதில் சீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 234 சீட்டுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. கேரளாவில் பொறுத்த வரைக்கும் 140 சீட்டுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 30. தென் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 294 சீட்டுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 126 சீட்டுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. தென் இதில் வந்து ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. ரைட் டு ப்ரொட்டஸ்ட் போராட்டங்கள் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 19 பிரகாரம் அடிப்படை உரிமைங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. பட் போராட்டங்களை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்குது. ஸோ இது வந்து ரீசனபிள் ரைட் தான், அப்சல்யூட் ரைட் கிடையாது. தென் ராஜ்யசபா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார், நிதின் நபின் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆர்டிகல் 80 பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதனுடைய மெம்பரை எலெக்ட் பண்ணுறது எம்எல்ஏ. எந்த மாதிரி எலெக்ஷன் நடக்கும் பார்த்திங்கன்னா ப்ரொப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ இந்த ஓட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பேலட்டில் நடைபெறும். ஸோ
இந்தியாவில் வந்து எலக்டோரேட்டாக இருக்கணும். இந்த எலிஜிபிலிட்டி, அதாவது ராஜ்யசபாவில் மெம்பர் ஆகணும்னா இந்தியாவில் எந்த பிளேஸ்லையாவது எலக்டோரேட்டாக இருக்கணும், அதுதான் எலிஜிபிலிட்டி. இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 30 வயசு எலிஜிபிலிட்டி. இந்தியாவில் மத சுதந்திரம் மோசமடைந்துள்ளது. ஒரு சர்வதேச மத சுதந்திரத்துக்கான ஆணையம் இந்த அறிக்கையை சொல்லியிருக்காங்க. தென் அமெரிக்காவில் நடைபெற்ற இந்தியன் வெல்ஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் சின்னர் வெற்றி பெற்றிருக்காங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சபலங்கா வெற்றி பெற்றிருக்காங்க.